ஆரம்பிக்கலாமா? கௌதுகினா கம்பாயாம் கௌசுமசாபேன ஈலிதேன அந்தஹ குலதைவதேன மகதா உத்மலமுத்ராம் துனோது ந பிரதிபா. கம்பாயாம் கௌதுகினா, கம்பா நதிக்கரையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவி குதூகலம் பண்றா. கௌதுகம்னு குதூகலம். ஸோ தேவி குதூகலமாக அங்கே உட்காண்டிருக்கா. எப்படி கௌசும சாப்பேன, குசும சாப்பம்னு சொல்கிறார். சாப்பம் வந்து ஆக்சுவலாக அவளுக்கு சாப்பம்னா வில்லு. வில்லு வந்து அவளுக்கு இது இல்லையா, இச்சுன்னு சொல்கிறது கரும்பு வில். ஸோ கரும்பு வில்லு. குசும பானம், கௌசுமங்கிறது குசுமம், குசுமன்னா பூக்கள்னு அர்த்தம். ஸோ பூக்களாலான அம்பு, அப்புறம் வில்லு, அந்த கரும்பு வில்லு, இதை ரெண்டையும் வச்சு அவன் என்ன பண்ணுறா, அந்தகா கீழித்தேன, இப்போ நமக்குள்ளே வந்து உட்காந்து விடுறான். எப்படி உட்காடுறான்னா, வில்லும் அம்பு எல்லாம் கையில் வச்சுட்டு ராஜராஜேஸ்வரியாக கீழ்தான்னு சொல்லி நம்ம தாப்பாளுக்கு கீழ் சொல்கிறோம் இல்லையா, கீழ் போடணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். ஸோ கீழித்தேன அந்தகன்னு பூட்டு போட்டு நமக்குள்ளே வந்து உட்காந்து விடுறா அவள். ஸோ ராஜராஜேஸ்வரியா நமக்குள்ளே வந்து நம்ம தேவி மகதா குலதெய்வத்தேனா, எல்லாருக்கும் குலதெய்வமாக வழிபட வேண்டியவள் தானே அவள். ஸோ அப்படி மகத்தான அந்த குலதெய்வமாக குட்மல முத்ராம் துனோதுனக பிரதிபா, அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வருடைய பிரதிபானது ஒளி, அப்படியே அவள் உள்ளேருந்து நமக்குள்ள ஒளிமயமாக காட்சி அளிக்கிறாள் இல்லையா. ஒரு செகண்டு. ஸோ பிரதிபான்னு சொன்னான்னா ஒளி. ஸோ அந்த ஒளியினால நக குட்மல முத்ராம் துனோது, அப்போ துனோத்துன்னு சொன்னால் நீக்கட்டம்னு அர்த்தம். ஸோ குட்மல முத்ராம்னு மூடி இருக்கிறது. குட்மலம்னா மொட்டுன்னு அர்த்தம். ஸோ குட்மல முத்திரைன்னா, இப்போ தாமரை மூடி இருக்குன்னா அது குட்மல முத்திரையில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்குள்ள குட்மல முத்திரை தாமரை மூடி இருக்குனால என்ன அர்த்தம், அதுக்கு சூரியனோட ஒளி கிடைக்கல, அது சோம்பி அப்படி இதாக இருக்குது, அதுக்கு போதம் இல்லை. அதை மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கிறது குட்மல முத்திரையை குறிக்கிறது. நம்மளுடைய அஜ்ஞானம் வந்து நம்மளுடைய இருள் வந்து மூடி இருக்குது, நம்மளுடைய மனசு அப்படி மூடிப்படுறது. அதனால அவள் என்ன பண்ணணுமா, அவளுடைய அந்த உள்ள வீற்றிருந்து நமக்குள்ள ஒளியை கொடுத்து நம்மளுடைய இருளை துனோத்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற. கௌதுகினா கம்பாயாம் கௌசுமசாபேன கீழிதேன அந்தஹ குலதெய்வதேன மகதா உத்மலமுத்ராம் துனோது நக பிரதிபா. யூனாகேனாபி விலத்தேஹா ஸ்வாஹா சகாய திலகேன சஹகார மூலதேசே சம்வித்ரூபா குடும்பினி ரமதே. யூனான்னு சொன்னா யுவத்தின்னு அர்த்தம். ஸோ யுவகன்னு சொல்கிறோம் இல்லையா, யுவகன்னா ஆம்பளை இளைஞன்னு அர்த்தம். யூனாங்கிறது அதோட பெண்பாலி, யுவத்தின்னு அர்த்தம். அப்போ கேனாபி யூனா, இப்படின்னு வர்ணிக்க முடியாத ஏதோ ஒரு யுவதி அப்படின்னு அர்த்தம், வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள். அப்பேற்பட்ட தேவி ஸ்வாஹா சகாய திலகம் அப்படின்னு. யாரு ஸ்வாஹாங்கிறது, யாரு, அக்னியோட மனைவிக்கு ஸ்வாகான்னு பேர். ஸோ அக்னியோட ஸ்வாகா சகாயன்னா அக்னின்னு அர்த்தம். ஸ்வாகாங்கிறது அக்னியோட மனைவி. அப்போ ஸ்வாகா சகாயன்னு சொன்னான்னா அக்னின்னு அர்த்தம். ஸோ அந்த அக்னியை திலகமாக உடைய, திலகமாக யார் வச்சுருக்கா அக்னியை திலகமாக, நம்ம சிவன். ஸோ ஸ்வாகா சகாய திலகேனன்னு சொன்னால் சிவனோடு கூட மிலத்தேகா, அர்த்தாங்கினியாக அவளுடைய பாதி தேகத்தில் உட்காந்துருக்கா இல்லையா தேவி. ஸோ ஒரு யுவதியாக சிவனுடைய பாதி தேகத்தை, மிலத்து தேகா, அவருடைய சேர்ந்து அவருடைய தேகத்திலேயே பாதி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அவள் சககார மூலதேச. சககாரன்னா மாமரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு வேளை வேதத்தில் இருக்கா தெரியாது. ஆனால் சகக்காரங்கிறதுக்கு மாமரம்னு நார்மலாக சூத்தான்னு சொல்லுவோம். சூத்தானா மாமரம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சகக்காரங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க. சகக்கார மூலதேசே. ஸோ ஒரு மாமரத்தின் அடியில் சிவன் அங்கே மாமரத்தில் என்ன இருக்கார், காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்கார், ஏகாம்பரநாதர் தானே அவருக்கு பேர். ஆம்பரனாலும் மாமரம்னு அர்த்தம். ஏகாம்பரநாதராக அங்கே மாமரத்தடியில் வீட்டிருக்கக்கூடிய சிவன். ஸோ மூலதேசே, அந்த மாமரத்தடியில். ஏன்னா சிவன் அங்கே உட்காந்துருக்காருன்னா தேவி அங்கே உட்காந்துருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அர்த்தாங்கினியா அவளை எப்போதுமே கூட தானே இருக்கா. ஸோ சம்பித் ரூபா, இவள் எப்படிப்பட்டவள், சம்பித்துன்னு சொன்னாலே ஞானம், வித்துனால அறிவு, வித்துனா சம்பித்துனா நல்ல அறிவுன்னு என்னது ஞானம். ஞான ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள், அந்த ரூபத்தோடு கூடியவள். குடும்பினி ரமதே, தன்னுடைய குடும்பம்
குடும்பம் யாரு? பகவான் தான். ஸோ அவரோடு கூட ரமித்து கொண்டிருக்கிறாள் காஞ்சிபுரத்தில். பிள்ளையார் முருகன் எல்லாரும் சேர்ந்தா கூட இங்கே ஏகாம்பரநாதராக இருக்கும்போது அங்கே பிள்ளையாரும் கணேசன் அங்கே இல்லை. குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மட்டும்தான் இங்கே ரெஃபர் பண்ணுறோம் நம்ம. ஸோ அவளை குடும்பம் தானே, கணவன் மனைவி சேர்ந்தாச்சாலும் ஒரு குடும்பம் ஆயிடுறது, குழந்தை குட்டியெல்லாம் அப்புறம் பின்னாடி வருது. ஸோ அப்படி குடும்பத்தோடு அவள் ரமிக்கிறாள்னு சொல்கிறாங்க. कुसुमशरगर्वसम्पत् कोशगृहं भाति काञ्चीदेशगतं स्थापितम् अस्मिन् कथमपि गोपितम् अन्तर्मया मनोरत्नम्. ஸோ குசுமஷர கர்வ சம்பத்துன்னு சம்பத்து, அதாவது குசுமஷரன்னு அது பானங்களை பூக்களான பானங்களை உடையவன் மன்மதன் அர்த்தம். ஸோ குசுமஷர அப்படின்னு அவனுக்கு பேர். ஏன்னா பூ அம்புலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய மன்மதன். அவனுடைய கர்வத்துக்கான சம்பத்து, அவன் கர்வமாக இருக்கான் இல்லையா, என்னால் எல்லாரையும் சிங்காரத்துக்கு ஆட்படுத்த முடியும், இன்க்ளூடிங் சிவன். ஸோ தேவியோட அனுகிரகம் இருக்கிறதுனால முதல்ல அனுகிரகம் இல்லாமல் போனான், இந்திரன் சொன்னான்னு போனான், எரிச்சுட்டான். அப்போ சிவன் எரிச்சு விட்டாரா. அப்போ தேவிகிட்ட வந்து விழறான். தேவி என்ன பண்ணுறா, கடைக்கனால பார்த்து எப்பா உன்னை ரதிக்கு கண்ணுக்கு தெரிவாய் அப்படின்னு அங்கத்தோடு அவனை வந்து ரதிக்கு தெரிகிற மாதிரி பண்ணினாளா. அதனால அவனுக்கு அதுக்கப்புறம் போய் சிவன் அடிக்கிறான். அப்போ தேவியோட அவர் பின்னாடி சஞ்சாரித்து அந்த முருகன் பிறக்க காரணமாறார் இல்லையா. ஸோ அப்படி அந்த மன்மதனுடைய கர்வத்துக்கு காரணமே தேவி தான். ஸோ சம்பத் கோஷகிரகம், அந்த கஜானா, கோஷகிரகம் சொன்னால் கஜானான்னு அர்த்தம். ஒரு ராஜ்யத்தோடு கோஷம்னாலே எனது நல்லா பணமெல்லாம் சேர்த்து வச்சுக்கக்கூடிய கோஷம். ஸோ சம்பத் கோஷகிரகம். ஸோ அந்த தேவியோடைய காரணமான தேவியே கஜானாவாக இருக்காங்க. ஸோ சிங்கார கஜானாவாக தேவி இருக்கிறாள். அதனால் மன்மதனுக்கு ஒரு கர்வம் ஏற்படுறது. ஏன்னா என் பக்கத்தில் தேவி இருக்கா, என்னோட சப்போர்ட்டுக்கு இருக்கான்ங்கிறதுனால. பாத்தி காஞ்சி மத்தியே கதம், மத்தியனால காஞ்சிபுரத்தில் நடுவில் வீட்டிருக்கிறாள். காஞ்சி தேசகதம்னா காஞ்சி தேசத்தில் உட்காண்டிருக்காள், காஞ்சிபுரத்தில் இருக்கிறாள். அப்படிப்பட்ட தேவி ஸ்தாபிதம் அஸ்மின் கதமபி. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறார், மயா மனோரத்னம்ன்ற மயா அந்த கடைசியில் வருது. மயானா என்னால், மனோரத்னம்னு என்னது, நான் ஒரு மனசுன்னு ஒரு ரத்தனத்தை வச்சுட்டு இருக்கேன். எல்லாருக்குள்ளேயும் மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனசுங்கிறது எப்படி வருது, ஆத்மாவை மறந்து போகிறதுனால, உள்ளுக்குள்ளே ஆத்மாவோட ஐக்கியம் ஆகாததுனால மனசுன்னு ஒன்று வெளிப்படையாக கிளம்பிப்படுறது, அது வெளியில் பார்க்குறது. ஸோ அந்த மனசை தான் உள்ளே திருப்பி உள்முகமாக பாரு, அப்போ தேவி தெரிவா, அந்த திரை மறையும், மாயை மறையும், நீ வந்து தேவியோட ஐக்கியமாலான்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இவர் என்ன சொல்கிறார், மயா மனோரத்னம், என்னுடைய மனமாகிய ரத்தனத்தை நான் எப்படியோ ஸ்தாபிதம் கதம் அப்படின்னுட்டார், எப்படியோ இந்த கஜானாக்குள்ளே நான் கொண்டு வச்சுட்டேன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம், தேவிக்குள்ளே என்னோட மனசை நான் உள்ளே கொண்டு வச்சுட்டேன், நான் தேவியோட விட அதான் உள்முகமாக திரும்பி பார்க்குறேன். எப்படியோ கதமபி கோபிதம்னு ரட்சிக்கிறதுக்காக. ஸோ என்னுடைய மனசு வெளியில் போய் சஞ்சலப்படக்கூடாது, மனசு அப்படியே சஞ்சலமாக ஆகாமல், வெளி விஷயத்தை பார்க்காமல் ரட்சணத்தோடு, கோபிதம் சொன்னால் ரக்ஷா. ஸோ ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டுமானால் அந்தக உள்ளுக்குள்ள அஸ்மின் இந்த கஜானா, எந்த கஜானா, தேவிங்கிற கஜானா கதமபி ஸ்தாபிதம், எப்படியோ கொண்டு வச்சுட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம், அவருக்கு மனசு சந்தோஷம் வருது, எப்படியோ நான் வந்து என்னுடைய மனசில் என்னோட தேவியை நான் பார்க்க முடியறதே. ஸோ இது சாயுஜ்ய ரூபம் சொல்கிறோம், இல்லை சாரூபியம்னு சொல்லலாம். ஸோ தேவியோடு கூட ஐக்கியமாயிட்டேங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறார் மூக்கர். குசுமஷரகர்வ சம்பத் கோஷ கிருஹம் பாதி காஞ்சி மத்யகதம் ஸ்தாபிதம் அஸ்மின் கதமபி கோபிதம் அந்தர்மயா மனோரத்னம். தத்தஷட் அத்வாரண்யம் தரதளித குசும்ப சம்பிருதாருண்யம் கலயேனவதாருண்யம் அத்வ அரண்யம்னு சொல்லலாம். ஆரண்யம் வேண்டாம், அந்த இடத்துல ஆரண்யம் வரும், ரெண்டாவதுல வந்து ஆருண்யம்னு வரும். இங்கே அரண்யம்னு காடு. ஸோ ஷடத்வ அரண்யம், 6 ஆதாரங்கள் அப்படிப்பட்ட காடுன்ற. ஸோ அத்வன்னா வழின்னு அர்த்தம்.
ஸோ 6 வழின்னு இது இந்த 6க்கு 2 விதமான அர்த்தம் பார்க்கலாம். ஒன்று வந்து நம்முடைய இது 6 ஆதாரங்கள் உள்ளேருந்து மூலாதாரத்துலேருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் உள்ள 6 ஆதாரங்களை எரித்துன்றார், தக்தன்னுடுறார். தக்தனா அது எரித்தினா அப்புறம் தேவி எங்கே இருக்கா? இதெல்லாம் தாண்டி அப்படியே சகசிராரத்தில் தான் ஆனந்தமாக தன்னோட கணவனோடு கூட சேர்ந்து 1000 பெட்டல் உள்ள தாமரையில் அப்படியே தன்னுடைய கணவனோடு கூடி அங்கேருந்து அமிர்ததாரியை பொழிஞ்சு நம்முடைய வியாதி வைக்கலாம் நீக்கிறான்னு அர்த்தம். அப்படி பார்க்குறோம் இல்லையா சௌந்தர்யலகரியில். ஸோ அப்படி அத்வ அரண்யம் தக்த ஷட் அத்வ அரண்யம் 6 ஆதாரங்களை எரித்து. இதுக்கு இன்னொரு 6ங்கிறத இங்கே சொல்லும்போது வர்ணம் பதம் மந்திரம் அது 3. வர்ணம் தேவி வர்ணஸ்வரூபியாக இருக்கா, வர்ணம் இல்லை அட்சர ரூபியாக இருக்கா இல்லையா, அவள் தானே அட்சரன்னு பார்த்துருக்கோம் நம்ம. பதம்னா வர்ணத்துலேருந்து உண்டாகக்கூடிய சொற்கள் பதம். அதுக்கப்புறம் மந்திரம், மந்திர ரூபிணி தேவிய மந்திரங்களால் எல்லாமே வர்ணத்துலேருந்து வரக்கூடியது, பதங்களும் வர்ணத்துலேருந்து வரக்கூடியது, மந்திரமும் அதுலேருந்து ஏற்பட்டது தான் மந்திரங்கள். ஸோ இந்த 3ம் அதாவது சப்த ரூபம் சொல்லுவோம். இந்த 3மே தேவியோடு சேர்ந்தது. இன்னொரு 3 இருக்குது, கலா தத்துவம் புவனம் அப்படின்னு 3. இது சிவனோடு சேர்ந்தது. கலைகள் 64 கலைகள் அது வந்து தேவி சொல்லி சிவன் ஏற்படுத்தினார். சிவன் தான் உண்டாக்கினார் 64 கலைகளில். தேவி தூண்டி விட்டா நீ பண்ணுன்னு சொன்னால் அதை வச்சுட்டு அவர் பண்ணினது சிவன். அதுக்கப்புறம் தத்துவம், அப்போது அறிய வேண்டிய தத்துவம் என்னது? சதாசிவ தத்துவம். தேவி வந்து அவள் வந்து சித்து, அவர் தான் சத்து. அதனால் அந்த சத்ஸ்வரூபியை சித்ஸ்வரூபியாக மாற்றி அவரை உலகத்தில் இயங்க வைக்கிறது அந்த சித்து. அதனால் தத்துவம் அவர் தான். தத்துவங்கிறது சதாசிவன். புவன தத்துவம் எங்கேருந்து வந்தது? புவனமும் அவருடைய வெளிப்பட்ட ரூபமாக விராட் ரூபமாக. புவனம்ங்கிறது பகவான் வந்து தன்னையே புவனமாக விரித்து காட்டுறார் இல்லையா, சத்தாக இருந்தவர் அப்படி புவனமாக காட்சியிருக்கார். இது 3ம் அர்த்த வடிவம். ஸோ அர்த்த வடிவங்கிற போது சப்த ரூபம் 3ம் சிவ தேவியோடையது, அர்த்த ரூபம் 3ம் சிவனுடையது. அப்படி 6. இந்த 6ஐயும் தாண்டி தர தலித குசும்ப சம்பிரத ஆருண்யம். ஆருண்யம்னா ரெட் கலர்னு அர்த்தம். அருணாலேருந்து வரக்கூடியது. ரெட்டு கலர்லேருந்து எது வருதோ அப்போ தேவியோட உடம்பு அப்படியே சக்கச்சவேல அப்படி பளபளன்னு இருக்கா தேவி மகாலட்சுமி ஸ்வரூபமாக. தர தலிதா அப்படின்னு சிறிது மலர்ந்த, தலித்தம்னு இது லேசாக விரிசல் விட்டுருக்குன்னு சொல்லுவோம் நார்மலாக. தலித்தம்னு விரிசல் விட்டுருக்கு. இங்கே தர தலிதான்னு சொன்னான்னா அப்படி சிறிது மலர்ந்தான்னு எடுக்கணும். குசும்ப சம்பிருத, குசும்ப சம்பிருத்தனா நிறையா, குசும்பான ஒரு மலர், அது ரெட் கலர் மலர். ஸோ அது நிறைய ரெட் கலராக சேர்ந்து எல்லாமே லேசாக விரியுது அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஆருண்யம் அந்த சிவந்த கலரோடு கூடிய தேவியை நவதாருண்யம்ன்ற. நவதாருண்யம்னு புதிய இளமை வாய்ந்த, அதாவது இப்போ தான் அந்த கிஷோர ஸ்டேஜ்லேருந்து யுவதி ஸ்டேஜுக்கு வந்திருக்கா. அந்த யுவதி ஸ்டேஜில் என்டர் ஆகிருக்கா. புதிய தாருண்யம், தருண வயசு, ஒரு 25 வயசு, யுவதியான வயசு. அப்படிப்பட்ட அவளை கம்பாத்தட சீம்னி கிமபி காருண்யம். கம்பாத்தடம்னா காஞ்சிபுரம்னு அர்த்தம். கம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஊர் காஞ்சிபுரம். ஸோ அதோடைய எல்லையில் கம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய கிமபி காருண்யம் வர்ணனைக்கு அப்பாற்பட்ட கருணாமூர்த்தியான அந்த தேவியை கலையே அகம் கலையே நான் தியானிக்கிறேன். ஸோ 6 ஆதாரங்களையும் 6 அத்வங்கர மார்க்கங்களையும் கடந்தவள், ரெட்டு கலரோடு இருக்கக்கூடியவள், குசும்ப மலர் விரிந்தது போன்ற அந்த ரெட்டு கலரோடு இருக்கக்கூடியவள், கம்பை நதிக்கரையில் கருணை மூர்த்தியாக இருக்கக்கூடியவள், அவளை நான் தியானிக்கிறேன்றார் இந்த ஸ்லோகத்தில். சம்பிருத ஆருண்யம் கலையே நவதாருண்யம் கம்பாதட சீம்னி கிமபி காருண்யம். ராதாகிருஷ்ணன். அதிகாஞ்சி வர்தமானாம் அதுலாம் கரவாணி பாரணாம் அக்ஷ்ணோஹோ ஆனந்த பாகபேதாம் அருணிம பரிணாம கர்வ பல்லவிதாம். ஸோ அதிகாஞ்சி வர்த்தமானம்னு நல்ல சிறப்பாக மேன்மையாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மையான அந்த காஞ்சிபுரத்தில் அதுலாம் கம்பேர் பண்ண முடியாது. தேவி யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியுமா? ஸோ துலாம்னு கம்பேரிசன். நம்ம திராசுக்கு துலாக்கோல் சொல்கிறோம் அப்படி கம்பேர் பண்ணுறதுனால. ஸோ கம்பேரே பண்ண முடியாது அவள் யார் கூடியும், எல்லாருக்கும் மேலாக இருப்பாள். ஸோ அக்ஷ்ணோகோ பாரணாம் கரவாணின்னுட்டார். கரவாணின்னு நான் செய்ய வேண்டும். என்ன செய்யணுமாம்?
கண்ணுக்கு பாரணையாக தேவியை பார்த்துட்டே இருக்கணுங்கிற. பாரணைன்னு என்னது? சாப்பிட்றோம் இல்லையா? பாரணை பண்ணுறது ஏகாதசி பட்னி கிடந்ததுக்கு அப்புறம் துவாதசி பாரணை பண்ணுறோம். ஸோ பாரணை பண்ணுறோன்னா அப்போ நல்ல பசியோடு இருக்கும்போது அந்த பாரணை அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அது மாதிரி தேவியை பார்க்க பாரணை பண்ணுற மாதிரி அவ்வளோ ஆனந்தமாக இருக்குமா. அப்படி அந்த கண்ணுக்கு பாரணையாக நான் செய்ய வேண்டும். அப்படி பசியோடு இருக்கக்கூடியவனுக்கு அந்த தண்ணியை பார்த்தா எப்படி ஒரு இந்த இது தாகத்தோடு இருக்கிற தண்ணி பந்தலை பார்த்தா எப்படி ஓடுவனோ அதை மாதிரி தேவியை பார்த்து ஓடணுங்கிறார் இவர். ஆனந்த பாக்கபேதாம், அதாவது ஆனந்தத்துக்கே விதவிதமான ஒரு சமையல். ஆனந்தத்தை சமைச்சா என்னெல்லாம் வரும்னு சொல்கிறார். இப்போ ஆனந்தத்தை சமைச்சா என்ன வரும்? அடுத்தது மோதம், ரொம்ப பேரானந்தம். ஆனந்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்? பேரானந்தம் வந்துடும், அது மோதம்னு சொல்லுவோம். அதை விட ரொம்ப இதுன்னு எக்ஸ்ட்ரஸிம்போம், அதாவது தாங்க முடியாத பேரானந்தம். அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரஸியில் இருப்போம் நம்ம. அந்த ஆனந்தத்தை வர்ணிக்க கூட முடியாது. அப்படி விதவிதமான ஆனந்தத்தை அருளக்கூடியவள் தேவி. அருணிம பரிணாமன்னு ரெட்டு கலர் அதோட சிறு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே டோட்டல் ரெட் கலராக இல்லை தேவி, அப்படியே சவையல்னு இல்லையா, பொன் கலரில் இருக்கா. அப்படி கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி கொஞ்சம் மாறிய அந்த சிவப்போட ஒரு ஷேடு அந்த மாதிரி இருக்காளாம். பரிணாம கர்வ பல்லவிதாம். அப்படி அந்த கர்வத்தோடு, அதாவது சௌண்டீரிய கர்வம். நான் ஒரு சுமங்கலி, நான் ஒரு இது என்னுடைய கணவனோட சதிபதியாக இருக்கேன், சத்தியாக இருக்கேன் பத்திக்கின்னு சொல்லும்போது அந்த சௌண்டீரிய கர்வம் இருக்க முடியாது தேவிக்கு. ஸோ பல்லவிதாம், அப்படி பல்லவன் அப்படி துளிர் விட்டு கொண்டு அப்படி அழகோடு தேவி அந்த ஒரு பொன்னிற கலரோட அங்கே பரிணாமத்தோடு இருக்கிறாள் அப்படிங்கிற. அதிகாட்சி வர்த்தமானாம் அதுலாம் கரவாணி பாரணாம் அக்ஷ்ணோ ஆனந்த பாகபேதாம் அருணிம பரிணாம கர்வ பல்லவிதாம் பாணஸ்ருணி பாஷகார்முக பாணிம் அமும் கமபி காம பீடகதம் ஏனதர கோணச்சூடம் சோணிம பரிபாக வேதம் ஆகலையே. கையில் என்னெல்லாம் வச்சுட்டுருக்கா அவள்? பாணன்னா பஞ்சபாணங்கள், பூக்கள், அம்புகளாக வச்சுட்டுருக்கா. ஸ்ருணின்னு சொன்னானே இந்த அங்குஷம் சொல்லுவோம், அங்குஷம் அப்படி ஒரு ஆயுதம் வச்சுட்டுருக்கா. பாஷம் கயிறு, கார்முகன வில்லு. ஸோ 4 கைகளில் 4 விதமான ஆயுதங்களை வச்சுண்டு, பாணிம்னா கைகளை உடையவள். அமும் கமபி காமபீடகதாம், காமபீடம் என்று சொல்லக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடியவள். கமபினாலே எல்லாம் கமபி கிமபி கிஞ்சித்து அதை மாதிரி வர்ணிக்க அப்பாற்பட்டதுங்கிற அர்த்தம் தான் எப்படி சொன்னாலும் அது. ஸோ ஏதோ ஒன்று அந்த காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கிறது அமும் அந்த தேவியை. ஏனதர கோண சூடான்னு இது தலைன்னு அர்த்தம். ஸோ அந்த தலையில் என்ன வச்சுட்டுருக்கா? ஏனனா இது மான்குட்டி. ஸோ அந்த அந்த மான்குட்டியை தரித்தது என்னது? சந்திரன். ஸோ மான்கிற களங்கம் இருக்கு இல்லையா, சசாங்கான்னு சொல்லுவோம், ஏனதரான்னு சொல்லுவோம், ஏனாங்கன்னு சொல்லுவோம். சந்திரனுக்கு இதெல்லாம் பேர். ஸோ அந்த மான் என்ற ஒரு களங்கத்தை தன்னுள் கொண்டவன் சந்திரன், அதனால ஏனதரான்னு பேர். அந்த சந்திரனை கோணச்சூடம் அப்படி தலையோரத்தில் அப்படி வச்சுட்டு இருக்கா தேவி. ஸோ சந்திரனை தலையில் சூடியவள். சோணிம பரிபாக வேதம் போன ஸ்லோகத்தில் சொன்னால் அதே மாதிரி தான். பரிபாக்கம்னா கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு சமைச்சு வந்த மாதிரி அந்த ரெட் கலர். சோனிம்னாலே ரெட் கலர். ஸோ சோனிம பரிபாக்க பேதம்னு சொன்னா பியூர் ரெட் கிடையாது, பொன்னிறமாக தேவி அப்படி பலன்னு பொன்னிறமாக அப்பேற்பட்ட மகாலட்சுமியாக ஆக்கலையே நான் அவளை அவ்வாறு தியானிக்கிறேன். ஸோ தேவியா மகாலட்சுமி ரூபமாக சிவந்த கலரோடு இருக்கிற மாதிரி காஞ்சிபுரத்தில் தலையில் சந்திரனை வச்சுட்டு இருக்கா, கையில் 4 விதமான ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா, அவளை தியானிக்கிறேன்றார் மூக்கன். பாணஸ்ருணி பாஷகார்முகபாணிம் அமும் கமபி காம பீடகதம் ஏனதர கோணச்சூடம் சோணிம பரிபாக வேதம் ஆகலையே. ஒரு ஸ்லோகம். बिम्बाफलति मम अन्यैः बिम्बाधर चुम्बिमन्दहासमुखे संवादकरी तमसाम् अम्बाजागर्ति मनसि कामाक्षी. பிம்பாதர சும்பித மந்தஹாசமுகி அதை பார்க்கணும்.
பிம்பாதரன்னு சொன்னா கோவைப்பழம் இல்லையா, பிம்ப அதரன கொவ்வைப்பழம் போன்ற அதரங்கள் உதடுகள், சும்பி மந்தஹாசமுகி, அந்த மாதிரி உதடுகள் வந்து அப்படியே இது முத்தமிடுற மாதிரி அப்படி மந்தஹாசம், ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் அப்படி தவழ்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட முகத்தை உடையவள், முகம்னா வாயின்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த வாயில் வந்து புன்முறுவல் அப்படியே தெரியறது, முகிழ்ந்து வருதான். அப்படிப்பட்ட புன்னகையோடு கூடியவள். தமசாம் சம் பாதகரி, பாதா பண்ணுறதுன்னு தடை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ தமசாம் நம்மளுடைய இருளை தடை பண்ணுறான்னு அர்த்தம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்குகிறாள், நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். ஸோ அந்த இருட்டை நன்றாக நீக்கக்கூடியவள் சம்பாதகரி. அம்பா தாயார், எல்லாருக்குமே ஜனனி அவள். ஸோ மனசி ஜாகர்த்தி, நம்மளுடைய மனசில் உள்ளே உட்காண்டு நம்மளுக்கு ஒரு பிரபோதத்தை கொடுக்குறா, நம்மளுக்கு காரியத்தை ஈடுபடுறதுக்குள்ள சித் சக்தியை கொடுக்குறா. அப்படிப்பட்ட ஜாகிரத் ரூபியாக போதத்தை தரக்கூடியவளாக காமாட்சி அப்படி இருக்கும்போது, மனசில் இப்படி காமாட்சி எனக்கு இருக்கும் பொழுது, மம அந்நேகி கிம்பா பலதி, வேற எனக்கு என்ன வேண்டும் அப்படி கேட்குறேன். வேற யாரால், அந்நேகி கிம்பா பலதி, வேற என்ன யூஸ் எனக்கு, வேற யாராவது வச்சுட்டு எனக்கு என்ன பிரயோஜனம், இங்கே மனசில் என்னோட தேவி காமாட்சி எனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிற. மந்தஹாசமுகி சம்பானகரி தமசாம் அம்பா ஜாகர்த்தி மனசி காமாட்சி. ஸ்ரீலதா பரமேஸ்வரே நமக. ஓகே, 70வது ஸ்லோகம் ஆர்யா சதகம். மஞ்சே சதா சிவமயே பரசிவமய லலித பௌஷ்ப பர்யங்கே அதிசக்ர மத்யமாஸ்தே காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். ஸோ இவர் என்ன சொல்றார், சதாசிவமயே மஞ்சே, அவளுடைய படுக்கை, தேவியோட மெத்தைங்கிறது என்னது, மஞ்சம்னா அந்த படுக்கை அல்லது மெத்தை. அவளுடைய மெத்தை வந்து சதாசிவன் என்று சொல்லக்கூடிய மெத்தையில் படுத்துட்டு இருக்கா. தேவி வந்து பஞ்சகிருத்திய பராயண மாதிரி இது அவளுக்கு 5 பேர் இருக்கா அவளை தாங்கிறதுக்கு. சிம்மாசனத்தில் உட்காந்தாலும் அந்த 4 சிம்மாசனத்தோட கால்களாக 4 பேர் இருப்பா. யார், பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஈசானன். ஸோ 5 காரியத்துக்கு 4 காரியம் பண்ணுறவா இவா. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், மறைத்தல்ங்கிறது ஈசானன் பண்ணுறக்கூடிய தொழில். எல்லா ஜந்துக்களையும் அப்படியே தேவியோட குச்சியில் வயிற்றில் போய் உட்காந்துடுவாளா, அதுக்கு மறைத்தல்னு பேர். அது ஈசானன் பண்ணுறார். ஸோ அந்த 4 பேரை தவிர மேலே இருக்கிறதா சதாசிவன். இந்த சதாசிவன் தான் ஆதி பிரம்மம்னு சொல்லக்கூடியது, புருஷன் அப்படின்னு சொல்லும்போது. இப்போ தேவியோட இதில் வரும்போது அவரை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அங்கே வந்து என்ன சொல்லுவோம், பரவாசுதேவன் சொல்லுவோம். பாகவத்தில் பார்க்கும்போது அது பரவாசுதேவன். அதோட ஈக்குவலண்ட்டு இங்கே பார்க்கும்போது சதாசிவன் சொல்கிறோம். அதோட ஈக்குவலண்ட்டு தேவி வடிவமாக பார்க்கும்போது ஆதிபராசக்தின்றோம். ஸோ எல்லாம் ஒன்று தான். ஆக மொத்தத்தில் நிர்குணமாக இருக்கும்போது 3மே ஜோதி ஸ்வரூபம் தான். சகுணமாக வரும்போது 3 விதமாக நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ சதாசிவனோட அந்த படுக்கையில் படுத்துட்டு இருக்காலாம். பரசிவமய, சிவமயன மங்களமயமான பரமமான மங்களமயமான லலித பௌஷ்ப பர்யங்கே. புஷ்ப பர்யங்கம், பர்யங்கம்னா இது கட்டில். ஸோ கட்டில் வந்து அந்த 4 கால்களோடு கூட புஷ்பமயமாக இருக்கக்கூடிய கட்டிலாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஸோ அப்படி லலிதமாக ரொம்ப அழகான கட்டில், அதில் புஷ்பங்கள்லாம் போட்டிருக்கு. 4 கால்கள், 4 பேர் சிவ பரம மங்களமான 4 பேர் அங்கே கட்டில் கால்களாக இருக்கிறார்கள். அதிசக்கர மத்தியம் ஆஸ்தே. அதிசக்கரம்னு சொன்னான்னா அது ஸ்ரீசக்கரம். ஸோ தேவியோடு வந்து ஸ்ரீசக்கரத்தில் தானே, ஸ்ரீசக்கர சிம்ஹாசனேஸ்வரின்னு தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ ஸ்ரீசக்கர வடிவ சிம்ஹாசனத்தில் அமர்ந்து கொண்டு மத்தியம் ஆஸ்தே. ஸோ படுக்கிறோச்சே சதாசிவன் மத்தியாக இருப்பார், சீட்டில் உட்காரோச்சே அவளுடைய சீட்ட ஆசனமாக அவர் இருப்பார். ஸோ அப்படி சிம்ஹாசனத்தில், ஸ்ரீசக்கரம் என்று சொல்லக்கூடிய சிம்ஹாசனத்தின் நடுவில் அமர்ந்திருக்கிறாள், ஆஸ்தே அமர்கிறாள். காமாட்சி நாம, காமாட்சி என்ற பெயருடைய கிமபி மம பாக்யம்ன்றார். கிமபின்னு சொல்வதற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம். மம பாக்யம், நான் பண்ணின புண்ணியவசத்தால் இந்த தேவியை நான் இப்படி அனுபவிக்கிறேங்கிறார். மூக்கர் அப்படியே அனுபவிக்கிறார். தேவி சாட்சாத்தாக பிரசன்னமாக முன்னாடி பார்க்குறார். அவள் வந்து பராசக்தி அவருக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து முன்னாடி நிற்கிறா இல்லையா. ஸோ அப்படியே அனுபவிச்சு பாடுறாருங்க. சதாசிவமயே பரசிவமய லலித பௌஷ்ப பர்யங்கே அதிசக்ரமத்யம் ஆஸ்தே காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். லக்ஷ்யோஸ்மி காமபீடி
लासिकया घनकृप अम्बुराशिकया श्रुतियुवति कुन्तली मणिमालिकया तुहिनशैलबालिकया காமபீட லாசிகையா. காமபீட லாசிகா. லாசிகானா அவளுடைய லாசியத்துக்கு பேர் லாஸ்யம்னு நடனம்னு அர்த்தம். லாஸ்ய நடனம், பெண்கள் ஆடுற நடனத்துக்கு லாஸ்யம்னு பேர், ஆண்கள் ஆடுறதுக்கு தாண்டவம்னு பேர். சிவன் தாண்டவம் ஆடுவர், தேவி லாஸ்ய நடனம் ஆடுவா இல்லையா. ஸோ காமபீட லாசிகையா, காமபீடம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் அப்படியே நடனம் ஆடிக்கொண்டிருந்த தேவியோட அங்கே அமர்தலே, அங்கே இருக்கக்கூடியதே ஒரு லாஸ்ய நடனமாக இருக்கிறது. ஸோ அப்படி லசத்துன்னு சொன்னானே ரொம்ப அழகாகன்னு அர்த்தம். ஸோ நம்ம அழகாக இருக்கக்கூடிய அந்த தேவி கனகிருபா அம்புராசிக்கு. அம்புராசினா கடல்னு அர்த்தம். அம்புன்னா தண்ணி, ராசினா குவியல், தண்ணீரோடு குவியல்னா கடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அம்புராசிகையா. ஸோ கடல், என்ன கடல்? கன கிருபா ராசிகையான்ற. கிருப்பை தான் கடல், கருணை வடிவமாக, கருணை கடலாக, கனகிருபா, லேசான கிருப்பை இல்லை, ரொம்ப கனமாக கிருப்பை வடிவினலாகவே அவள் அங்கே உட்காண்டிருக்கா. ஸ்ருதி யுவதி குந்தலி மணிமாளிகையா. ஸோ குந்தலம் சொன்னா முடி இல்லையா. குந்தலம், அழகிய குந்தலங்கள்னு சொல்லுவோம், தலையெல்லாம் சுருளாக இருக்கக்கூடியது. யாருடைய யுவதி ஒருத்தி இருக்கா? எந்த யுவத்தின்னா தான் ஸ்ருதி யுவத்தின்ற. ஸ்ருதின்னா வேதம். ஸோ வேதம் என்கிற பெண் அவளுடைய தலையில் இவள் எப்படி இருக்கான்னா மணிமாளிகையா. ஸோ மணிமாலையாக. ஸோ தேவி எது மேலே உட்காந்துருக்காளாம்? வேதமெல்லாம் அவளோட காலடியில் நிற்கிறது. வேதம் என்கிற பெண் தேவியோடைய காலடியில் இருக்கா. அப்போ தேவி கால் சீட்டை வைக்கிறோச்சு யார் மேலே கால் வைக்கணும்? அந்த வேதத்தோட தலையில் கால் வச்சுக்கணும். ஸோ வேதத்தோடைய தலை மேலே அப்படி காலை வச்சுட்டு இருக்கும்போது அதுவே ஒரு மணிமாலையாக ஆயிடுதான். தேவியோட பாதமே ஒரு மணிமாலை அலங்காரமாக அந்த தலையில் ஆயிடுது. ஸ்ருதிங்கிற யுவதியோட தலையில் வைக்கக்கூடிய மணிமாலையாக தேவியுடைய பாதங்கள் ஆறுறதுனால அப்படிப்பட்ட தேவி அப்படிங்கிற மணிமாளிகையாக இருக்கக்கூடிய அந்த தேவி துகின சைல பாலிகையா. துகினன்னு சொன்னானே இது பனிமலை. துகின சைலம்னா பனிமலை இந்த கைலாசம் பாலிகான்னு சொன்னானது இமவானுடைய மகளாக, கைலாச மலையுடைய மகளாக அப்படிப்பட்ட பாலாவாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை ரக்ஷியோ அஸ்மி அல்லது லக்ஷியோ அஸ்மி, அவள் என்னை பார்க்க வேண்டும். லக்ஷியோ அஸ்மினை பார்க்க வேண்டும், ரக்ஷியோ அஸ்மினை அவள் என்னை ரட்சிக்க வேண்டும், அவளால் நான் ரட்சிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஸோ இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தேவியால் நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் பார்க்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். लक्ष्यो अस्मि कामपीठीलासिकया घनकृपा अम्बुराशिकया श्रुति युवती कुन्दली मणिमालिकया तुहिनशैलपालिकया बालिकया ये पुरहर जाये माये तव तरुणपल्लवच्छाये चरणे चन्द्राभरणे काञ्ची शरणे नत आर्ति संहरणे. புரஹர ஜாயே, ஜாயான்னு மனைவின்னு அர்த்தம். ஜாயான்னு ஏன் ஜாயத்தே அனேன இது ஜாயா. அந்த கணவனுடைய வீரியம் இவளுடைய அவனை இவள் பிறப்பிக்கிறாள், அவனுடைய பிள்ளை இவள் பிறப்பிக்கிறாள். ஏன்னா கணவனோட வீரியத்தில் 2 மாதம் அந்த குழந்தை இருக்குது. அப்புறம் இங்கே தேவியோட மனைவி கிட்ட 10 மாதம் இருக்குது, அப்புறம் பிறக்கிறது வெளியில். ஸோ அதனால தன்னுடைய கணவனை அவள் மீண்டும் பிறப்பிக்கிறாள். ஆத்மாவை புத்திரகான்றார், கணவனே தான் மகனாக வரான். அதனால ஸோ அவள் பிறக்கிறதுனால அந்த குழந்தை பெற்றவளுக்கு தான், அந்த மனைவிக்கு தான் ஜாயான்னு பேர். சும்மா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஜாயாங்கிற பேர் கிடையாது. அப்போ களத்திரம்றோம், பாரியாங்கிறோம், தாராங்கிறோம் அப்படிலாம் பேர் சொல்லுவோமே தவிர ஜாயாங்கிற பேர் வராது. எப்போ அவள் தன்னுடைய கணவனுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்கிறாளோ அவளுக்கு அப்போ ஜாயான்னு பேர் வருது மனைவிக்கு. ஸோ புரஹர ஜாயேன்றார். ஸோ இவாளுக்கு 2 குழந்தை அடுத்து புரஹரன், புறமெரித்த சிவனுடைய மனைவியே மாயா ரூபிணி தானே அவ. அந்த அவ்யக்தம்ங்கிற அவ்யக்தம் அல்லது மாயை அல்லது பராசக்தி எல்லாம் ஒரே அர்த்தம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஏன்னா அதுதான் கடவுளுடைய பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மாயா ரூபிணியே தருண பல்லவச்சாயே. தருண பல்லவன்னா தருணன்னு சொன்னா நம்ம இளம் சூரியன்னு எடுத்துக்கலாம், தருண வயது. ஸோ அது தருண பல்லவன் சொன்னால் இளம் துளிர்னு எடுத்துக்கலாம். ஸோ தருணன் இளம் சூரியனோ அல்லது இளம் துளிரோ என்ன கலரில் இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த துளிர் இலையும் ரெட் கலர், இளம் சூரியனும் ரெட் கலர். ஸோ எப்படி எடுத்துனாலும் அந்த ரெட் கலரில் அந்த சாயாவாக அப்போ சிவந்த மேனியோடு இருக்கக்கூடியவளே. சந்திராபரணே, சந்திர ஆபரணே, சந்திரனை தனக்கு ஆபரணமாக தலையில் சூடிக்கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட தேவி.
காஞ்சி சரணே, காஞ்சிபுரத்தை தனக்கு இருப்பிடமாக, மற்றவர்களுக்கு சரணாகதி கொடுப்பவளாக, சரண்யனாக அவள் அங்கே இருக்கா காஞ்சிபுரத்தில். நத ஆர்த்திகரணே, ஆர்த்தின பீடை, எல்லாருக்கும் ஏகப்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் இருக்குது. ஸோ எல்லாரும் தேவிகிட்ட வந்து முறையிடுறா. ஸோ தேவிகிட்ட வந்து முறையிடும்போது அவளுடைய ஆர்த்தியை அவள் சம்ஹாரம் பண்ணுறாள், அவள் தீர்த்து விடுகிறாள். ஸோ இப்படிப்பட்ட தேவி தவச்சரணே லீயே, அங்கே தவச்சரணே லீயே மூணு சேர்த்துக்கணும். தேவியே உன்னுடைய தவன உன்னுடைய சரணே சரணங்களில், 2 சரணங்களிலும் லீயே நான் லயமடைகிறேன்னு, உன்னையே நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அம்மா அப்படிங்கிறார் மூக்கறிங்க. மாயே தவ தருண பல்லவச்சாயே சரணே சந்திராவரணே காஞ்சி சரணே நத ஆர்த்தி சம்ஹரணே மூர்த்திமதி முக்தி பீஜே மூர்த்தி ஸ்தபகித சகோர சாம்ராஜ்யே மோதித கம்பாகூலே முகுர்முகு மனசி முகுதிஷா அஸ்மாகம். மூர்த்திமதி, மூர்த்தினா மூர்த்தி வடிவமாக இருக்கா, இங்கே சகுன வடிவமாக இது எடுத்து அர்ச்சா ரூபமாக தேவி காஞ்சிபுரத்தில் இருக்கா மூர்த்தி வடிவமாக. முக்தி பீஜே, முக்திக்கு காரணமானவள். பீஜம்னு என்னது விதை. ஸோ மரம் வளர்கிறதுக்கு பீஜம் விதை காரணமாக இருக்கிற மாதிரி முக்திங்கிற மோட்சத்தை கொடுப்பதற்கு தேவியே காரணமாக இருக்காள். தேவியை கும்பிட்டால் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். ஸோ முக்திக்கு காரணமானவளே. மூர்த்தினி ஸ்தபகித சகோர சாம்ராஜ்யம், சகோர சாம்ராஜ்யம், சகோரம்னா ஒரு பறவை. சகோர பட்சி, அதுக்கு ஆகாரம் என்னதுன்னா சந்திரனோட கிரணங்கள் தான். அது சாப்பிட்ற ஆகாரம் சந்திர கிரணங்களை மட்டும்தான் அது சாப்பிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பட்சி. அந்த சாம்ராஜ்யம் சகோர சாம்ராஜ்யம்னு சொன்னால் அந்த சாம்ராஜ்யம் என்னது, சகோர பட்சி சாப்பிட்ற சாம்ராஜ்யம் என்னது சந்திரமண்டலம். ஸோ சந்திரன்னு அர்த்தம். சகோர சாம்ராஜ்யம்னு சாம்ராஜ்யம்னு சந்திரனை தலையில் சூட்டிருக்கனால அந்த சந்திர கலாதரியாக, சந்திரக்கலையை தலையில் தரித்தவளாக, அதனால் சந்திர சாம்ராஜ்யன்னு கூப்பிட்ற, சகோர சாம்ராஜ்யன்னு கூப்பிட்ற. சகோரம் பறவைக்கு சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய சந்திரனை தலையில் வகித்தவளே அப்படின்னு அர்த்தம். ஸ்தபகித, ஸ்தபகிதன்னு அலங்காரமாக, ஸ்தபகம்னு அப்படி பூங்கொத்து மாதிரி இப்படி மலர்ந்திருக்கான் சந்திரன் தலையில். அப்படி சகோர சாம்ராஜ்யமான சந்திரனை தன் தலையில் வகித்தவளே. மோதித கம்பா கூலே, கம்பை கூலம்னு கரை, கம்பை நதிக்கரையில் ஆனந்தப்படுத்தி கொண்டிருக்கான். எல்லாரும் தேவியை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுறா. அப்படி சந்தோஷப்படுத்தக்கூடியவளே கம்பா நதிக்கரையில் இருந்து கொண்டு. முகுர்முகு மனசி முமுதிஷா அஸ்மாக்கம், அஸ்மாக்கான எங்களுக்கு, எங்களுக்கு மனசி மனதில் அடிக்கடி முகுர்முகுன்னு அடிக்கடி தேவியை நினச்சி முமுதிஷா, முமுதிஷன்னு எங்களுக்கு அப்படியே ஆனந்தத்தை கொடுக்கிறவளாக இருக்கிறாய் அப்படிங்கிறார். முமுதிஷா அஸ்மாக்கம் முமுதிஷா, எங்களுடைய அப்படி எக்ஸ்ட்ரஸின்னு சொல்கிறது. மோதம்னு சொன்னாலே பயங்கரமான ஆனந்தம், அது வர்ணிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள் நீ அப்படிங்கிறார். ஸ்தபகித சகோர சாம்ராஜ்யே மோதித கம்பாகூலே முகுர்முகு மனசி முமுதிஷா அஸ்மாக்கம். வேதமயீம் நாதமயீம் பிந்துமயீம் பரபத உத்யத் இந்துமயீம் மந்திரமயீம் தந்திரமயீம் பிரகிருதிமயீம் நௌமி விஸ்வ விகிருதிமயீம். தேவி எப்படிலாம் இருக்கான்னு சொல்றார். வேதமயீம், வேத விழுப்புரம் இல்லையா தேவி. ஸோ வேதத்துக்கு அதிபதி தேவிட்டே வேதம் வருது. வேதமயீம், வேத வடிவினலானவள். நாதமயம்னு நாத வடிவினல். என்ன நாதம்? ஓங்கார பொருளாக இருக்கிறாள். ஸோ ஓங்கிற நாதத்திலேருந்து சகல எழுத்துக்களும் வார்த்தைகளும் எல்லாமே வருது. ஸோ அப்படி ஓங்கார ரூபிணியாக இருக்கிறாள். பிந்துமயீம், அந்த ஓங்காரத்தில் கூட அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய நானாது ஆ ஊ மா அப்புறம் அந்த புள்ளி. ஸோ அதான் பிந்துன்னு சொல்கிறது. ஸோ பிந்து வடிவங்களாக அந்த ஓங்காரத்துலேயும் அவள் பிந்து துரியமான 4ஆவதான அந்த பிந்து வடிவமாக இருக்கிறாள். பரபத உத்யத் இந்துமயீம், அதாவது பரபதான்னு சொன்னா மேலான பதம். எதுக்கு மேலான பதம்? குண்டலினிக்கு மேலானது. 6 ஆதாரங்களுக்கும் மேலான எனது சகசிராரம். ஸோ இது 6 ஆதாரங்களையும் தாண்டி மேலான பதவியான அந்த சகசிராரத்தில் இந்துமயீம், அங்கே சந்திர வடிவமாக அமிர்த கிரணங்களை பொழிந்து கொண்டிருக்காள். தேவி சகசிராரத்தில் எப்படி இருக்கான்னு சொன்னால் சந்திர ரூபமாக அப்படியே 1000 இதை தாமரை மேலே சந்திர ஸ்வரூபிணியாக சந்திர மண்டலமாக அமிர்த கிரணங்களை பொழிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சந்திர வடிவங்களாக அந்த சகசிராரத்தில் இருப்பவளே.
மந்திரமயீம் தேவி தான் மந்திரமாவே ஸ்துதி பண்றோமே, தேவியை மந்திரமூர்த்தின்னு சொல்றோம். ஸோ மந்திரங்களால் அடையப்படக்கூடியவள் தேவிக்காகப்பட்டவே ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு. ஸோ மந்த்ராயதே அதாவது மனசை எல்லாம் காப்பாத்துறது மந்திரம். அது மந்திரம் என்ன பண்றதுன்னா நம்மளெல்லாம் காப்பாத்துறது, அதனாலதான் மந்திரம்னே பேர் இதுக்கு. ஸோ அப்படி மந்திர வடிவினலாக நம்மை காப்பாற்றுபவளாக. தந்திரமயம்னா ஆகம தந்திரம், வேதங்கள் எல்லாம் அவளை எப்படி சொல்றது, இப்படி பூஜை பண்ணு அப்படி பூஜை பண்ணுன்னு விதிமுறைகள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்கு. அப்படி ஆகம தந்திரங்களால் ஸ்துதிக்கப்படுபவள், அந்த தந்திர வடிவமாக இருக்கக்கூடியவள். பிரகிருதி மையம் நம்ம யாருமே பார்த்துருக்கோம் இல்லையா, அவ்வியக்தம் வேறு இல்லை பிரகிருதி வேறு இல்லைன்ட்டோம். ஸோ தேவிதான் இந்த மாயா ரூபிணியாக அவ்வியக்தத்திலிருந்து அப்படியே 3 குணங்களோட ஆதாரத்தில் உலக வடிவங்களாக பரிணமிக்கிறாள். ஸோ மாயா ரூபிணிங்கிறவள் தான், இந்த பிரகிருத்தியே மாயை தான், பிரகிருதி தான் மாயை. ஸோ அந்த பிரகிருதி வடிவமாக இருக்கக்கூடியவள். சிவ விக்ருதிமயீம் விஸ்வ விக்ருதிமயீம் உலகத்தை விகாரப்படுத்தினால் நானா வஸ்துக்கள், எப்பேற்பட்ட ஜந்துக்கள், அசைவன அசையாத்தவை, அப்படி பல விதவிதமான விஸ்வ விகாரப்பட்டிருக்கிறது. உலகம் அப்படியே பிரகிருதியாக பரவி பலவித பொருட்களால் விகாரப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா. அப்படி பலவிதமாக பிரதிபலிக்கக்கூடிய அந்த தேவியை நௌமின்னு நமஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிற. வேதமயீம் நாதமயீம் பிந்துமயீம் பரபத உத்யத்ஹிந்துமயீம் மந்திரமயீம் தந்திரமயீம் பிரகிருதிமயீம் நௌமி விஸ்வ விக்ருதிமயீம். புரமதன புண்ணியகோட்டே புஞ்சித கவிலோக சூக்திரசதாடே मनसि मम कामकोटि विहरतु करुणा विपाक परिपाटी. ஸோ புறமத்தன புண்ணிய கோட்டின்றார், அதாவது சிவன் ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்காராம். அந்த புண்ணியத்தோட விளைவு என்னென்னா தேவியா. ஸோ இது முதல் ஸ்லோகம் சிவானந்தர்கள் அதே தான். ஸோ கலாபியாம் சூடாலங்கிற சசிகலாபியாம் நிஜதப பலாபியாம், அந்த வார்த்தை இருக்கே நிஜதப பலாபியாம்னு என்னது, இவருடைய தபசோட புண்ணியம் அதோட பலன் தேவி, தேவி செய்த புண்ணியத்தோட பலன் சிவன். அதான் நிஜ தப பலாபியாம்னு அந்த முதல் ஸ்லோகத்தில் சிவானந்த லகரில் ஆதிசங்கரர் பாடுறார். ஸோ அது மாதிரி புறமரித்த சிவனுடைய புண்ணியத்தில் விளைவாக வந்தவளே தேவியே. புஞ்சானாலும் குவியல் அர்த்தம், ராசினாலும் குவியல், புஞ்சானாலும் குவியல். புஞ்சித கவிலோகம்னு கவிதை பண்ணக்கூடியவர்கள். ஸோ அவர்களிடத்தில் புஞ்சித சூக்தி ரச தாட்டின்னு போட்டு அடிக்கிறது, அசால்ட் பண்ணுறது, அப்படியே அடிக்கிறது. என்னது கவிதை வார்த்தைகள் அப்படி கொட்டி, சூக்தின்னா உக்தி நல்ல வார்த்தைகள், கவிதை பண்ணுறதுக்கான நல்ல வார்த்தைகள், அதால் ஒரே அசால்ட் பண்ணிடுறாள் தேவி. அந்த ரசத்தை கொடுத்துட்றா, கவிதை பண்ணுறா, என் மேலே கவிதை எழுதுறான்னு சொன்னால் அப்படியே வார்த்தை கொட்டுறதான் அவள் கவிஞர்களோட வார்த்தை. இப்போ ஒன்றுமே இல்லை, இவரோட மூக்கரோட கவிஞர்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கவிதையுமே ஒரு அந்த ரிதம் எப்படி இருக்குது ஒரு ஸ்லோகத்துலையுமே. ஸோ கோட்டிங்கிறார், தாட்டிங்கிறார், பரிபாட்டி, எப்படி அந்த வார்த்தைகள் விளையாடுறத. ஸோ அப்படி உக்தி ரச நல்ல வார்த்தைகள் அப்படி கொட்டி புஞ்சித அப்படி தாட்டி அப்படி செழிப்பாக கொண்டு கொட்டிவிடுறாளாம் அந்த கவிஞர்களுக்கு. மனசி மம காமகோட்டி விஹரது, இது கடைசியில் வரணும். கருணா விபாக பரிபாட்டி, கருணா விபாகம்னு கருணையே அப்படியே மாறி, கருணையை ஒரு மூர்த்தி வடிவமாக பார்த்தா எப்படி இருக்குன்னு அதான் தேவியா. கருணை பழுத்துடுதான், கருணை விபாகமாகி நல்ல பழுத்த கருணை பரிபாட்டி அப்படி மாறி அப்படி கருணை எப்படி வடிவமாக பார்க்கணும்னு தேவியை பார்த்தா போகிறோம். ஸோ பரிபாடினா என்ன பரிபாடின்னு கேட்குறோம் இல்லையா, இன்றைக்கி என்ன விதம் என்ன மெத்தடு அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி தேவியை பார்த்தானே எப்போவுமே இன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே கருணையே பழுத்த வடிவமாக இருக்கக்கூடியவள் தேவி. அப்படிப்பட்ட தேவி மம மனசி என்னுடைய மனதில் இருக்கிறாள், காமகோட்டி. ஸோ காமத்தின் எல்லை, ஸோ காமத்தில் நம்முடைய காமத்தை எல்லாம் தன்வசப்படுத்தக்கூடியவளாக, ஸோ காமத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய அவள் மம மனசி என்னுடைய மனதில் இருக்கிறாள். மனசி மம காமகோட்டி. कुटिलं चटुलं पृथुलं मृदुलं कचरयन जगनचरणेषु अवलोकितम् अवलम्बितम् अधिकं पातटम् अमेयम् अस्माभिः. ஸோ
இந்த ஒன்னொன்றுக்கு ஒன்னொன்று ஈக்குவேட் பண்ணோம். இந்த முதல் 4 இருக்கு இல்லையா, குட்டிலம் சட்டுலம் பிருத்துலம் மிருதுலம், அது வந்து கச்ச நயன ஜகன சரண, இது 4 லிங்க் பண்ணிக்கணும். குட்டிலம் கச்சா, கச்சான்னு என்னது, முடி, முடி வந்து வளைஞ்சு இருக்கா தேவிக்கு. குட்டிலம் கச்சா, வளைந்த முடியுடன். சட்டுலம் நயன, சட்டுலம்னா இது சஞ்சலமாக இருக்குது, கண் அப்படி அங்கே இங்கே அசைஞ்சுட்டு இருக்கு. ஏன் கண் அப்படியே அசைகிறது, எல்லாரையும் பார்க்கணும். தேவிக்கு உலகம் முழுசும் தன்னுடைய கடாட்சத்தை கொடுக்கணும்னு ஆசை, அதனால எப்போதுமே கண்கள் அசைஞ்சுட்டே இருக்கான். அப்படிப்பட்ட நயனங்களோடு சட்டுலம் நயன. பிருத்துலம் ஜெகன, ஜெகனன்னா இடுப்புன்னு அர்த்தம். ஸோ அவளுடைய இடுப்பு ரொம்ப குண்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இதைத்தான் நம்ம வந்து சௌந்தர்யலகரில் எப்படி பார்க்குறோம், அந்த ஹிமவான் வந்து அப்படியே அந்த மலையே பேத்தெடுத்து உன்னோட இடுப்பாக வச்சுட்டானோங்கிறார் அதில் இல்லையா. ஸோ நிதம்ப பிராத்பாரன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இடுப்பை உடையவள். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்துலலாம் இந்த பெட்டக்ஸ் எல்லாம் பெருசாக இருந்தாலும் சாமுதிரிகா லட்சணத்துக்கு கீழே வருது அது. ஸோ அது அப்போ எப்படி பார்க்குறோம், குருத்துவம் விஸ்தாரம் சித்திதரபதி. சித்திதரபதினா ஹிமவான், சித்திதரன மலை 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 மலையரசன். ஸோ சித்திதரபதி பார்வதி நிஜாத் நிதம்பா தாச்சித்ய, நிதம்பம்னாலும் இடுப்பு. ஸோ உன்னுடைய இடுப்பில் அப்படியே மலையே பேத்தெடுத்து உனக்கு ஹரண ரூபேனன்னு அர்த்தம். உனக்கு வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது சொத்தாக கொடுத்துட்டானோன்ற, உனக்கு சொத்து அதை எப்போவுமே வரதட்சணை கொடுப்பா இல்லையா. ஸோ வரதட்சணை மாதிரி இதையும் தூக்கி எடுத்து கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்கிறா அந்த சௌந்தர்யலகரில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிருதுலம் ஜகனம், குண்டான இடுப்பு. அப்புறம் மிருதுலம் சரணேஷு, சரணம் கால்களில் 2 காலும் மிருதுவாக இருக்குது, சாஃப்டாக இருக்கான் தேவியோட பாதங்கள். பாதம், அந்த பாதம் அவ்வளோ சாஃப்டான பாதங்கள். அதிகம்பாதடம், கம்பை நதிக்கரையில், கம்பை நதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் அமேயம்னு அளவிட முடியாது. அமேயம், மேயம்னா அளவிடக்கூடியது, அமேயம்னா அளவிட முடியாது. ஸோ அப்படி அளவிட முடியாத அந்த தேவியை அஸ்மாபிகி அவலோகிதம் அவலம்பிதம், எங்களால் பார்க்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நாங்கள் பார்க்குறோம் காஞ்சிபுரத்தில் இப்போ ஏற்பட்ட தேவியை நாங்கள் பார்க்குறோம். அவலம்பிதம்னு சொன்னான்னா நாங்கள் அவளை வந்து சரணாகதி பண்ணுறோம், புகலிடமாக கொள்கிறோம். அவலம்பனம்னாலே கொழுகொம்புன்னு அர்த்தம். ஸோ கொழுகொம்பா பற்றி கொள்கிறோம் நாங்கள். அந்த தேவியை பார்க்கறது மட்டுமில்லை, அவளையே நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற. குட்டிலம் சட்டுலம் பிருத்துலம் மிருதுலம் கச்சதயன ஜகன சரணேஷு அவலோகிதம் அவலம்பிதம் அதிகம்பாதடம் அமேயம் அஸ்மாபிஹி. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஸ்ரீ ஜெகதம்பாய நமக. दृष्ट्या प्रसाददीप अङ्कुरेण कामाक्ष्याः पश्यामि निस्तुलम् अहोपचेलिमं किमपि परशिव उल्लासम्. ஓகே. ஸோ பிரத்யங் முக்கியா திருஷ்டியான்னு சொன்னா, பிரத்யங் முகம்னு சொன்னாலே அந்தர்யாமின்னு அர்த்தம். உள்முகமாக, அதாவது வெளிப்பார்வை இல்லாமல் உள்ளே பார்க்குறோம், பிரத்தியாக பார்க்குறோம், ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்க்குறோன்னா உள்முகமான பார்வை, அந்தர்யாமி தத்துவம் அது. ஸோ உள்ளுக்குள்ளே பார்க்குறோம் அந்த திருஷ்டியில். ஸோ உள்பார்வை பார்த்து பிரசாத தீபா அங்குரேன காமாட்சியாக, உள்ளதானே தீபமாக ஜொலிச்சுட்டு இருக்கா தேவி. இந்த ஆவரணம், மாயா ஆவரணம் மறைக்காட்டுனா அதை பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே போய் தேவி உட்காந்துருக்க நமக்கு தெரியும். ஸோ பிரசாத தீபம், அருள் புரியறதுக்குனே உட்காண்டிருக்கா தேவி நமக்கெல்லாம். அப்படி பிரசாத தீபமாக ஜொலிச்சுண்டு அப்படியே சுயம் பிரகாசமாக அப்படியே அங்குரமாக ஸ்புரிச்சுட்டு இருக்கா காமாட்சியாக அந்த தேவியுடைய அந்த ஒரு பிரசாதத்தை. பஷ்யாமி, நான் பார்க்குறேன், உள்முகமாக பார்க்குறனால மூக்கர் இங்கே சொல்கிறாருங்க. ஸோ உள்முகமாக நான் இப்படி பார்க்குறேன், தேவியோட அருள் பார்வையை என்னால் பார்க்க முடியாது. நிஸ்துலம் அஹோ அப்படின்றார். ஸ்துலான்னு சொன்னாலே கம்பேரிசன், நிஸ்துலம்னு கம்பேரே பண்ண முடியாது. தேவியோட இந்த அருளையோ இதுவோ எதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது, அப்போ ஏற்பட்ட பேரருள் அது. ஸோ நிஸ்துலம், அது இன்கம்பேரபிள். பச்சேலிமம்னு அப்படி பழுத்து இருக்கான். பச்சேலிமம்னு பழம் பழுக்கிறதுனா பச்சேலிமகான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த பழுத்ததாக தேவியோட அருள் பார்வை கனிந்து, அப்படி பழம் கனியறது இல்லையா, பழுத்தா ரொம்ப கனிஞ்சு போகும், அது மாதிரி தேவியோட அருள் பார்வை கனிந்து இருக்கான் உள்ளுக்குள்ள. கிமபி பரசிவ உல்லாசம், அப்படி பார்க்க 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 என்ன ஆகிடுறது, சிவ உல்லாசம் கிடச்சுடுத்துருங்கிறார். பரசிவ உல்லாசம்னா சிவானந்தம், சிவானந்தத்தை நான் அனுபவிக்கிறேங்கிறார். உள்ள தேவியோட அந்த அருள் பார்வையினால் நான் அனுபவிக்கிறது என்னென்னா சிவானந்த உல்லாசம். ஏன்னா பரபுருஷன் அதான் சுவாத்மானுபூதி. இந்த அனுபூதி, அந்த அனுபூதிக்கே போயிட முடியாது தேவியோடு அந்த அருளாலன்னு சொல்கிறாங்க.
பாரதி பரசிவ உல்லாசம் வித்யே விதாத்ரு விஷயே காத்யாயனி காளி காமகோட்டி கலே பாரதி பைரவி பத்ரே சாகினி சாம்பவி சிவே ஸ்துவே பவதீம். ஸோ தேவியோட நாமங்களை அவர் ஈஸியாக எடுக்கிறாரு. நாமங்கள்னு சொல்கிறத விட அவளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ வித்யேன்னு சொன்னானது ஸ்ரீவித்யா ரூபிணி. ஸோ எல்லாருக்கும் சர்வஜா இருக்கா அவள், எல்லாம் அறிந்தவள், முக்கால திருக்கால ஞானியாக அப்படி எல்லாமே அறிந்தவளாக, எல்லாமே ப்ரெசண்ட்டு. தேவியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரெசன்டென்ஸு. ஏன்னா பழசு இப்போ எதிர்காலம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒரே காலம்தான் இந்த பகவானை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஸ்ரீவித்யா ரூபிணியாக அறிவில் சிறந்தவளாக விதாத்ரு விஷயன்றா. விதாதா யார்? பிரம்மா. ஸோ பிரம்மாவுக்கு என்ன வேலை? அவருக்கு கிரியேஷன் பண்ணுறது. ஸோ அவருடைய விஷயமாக தேவி இருக்கான்னு என்ன அர்த்தம்? தேவி தான் பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணுறா. அந்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணக்கூடியவளே விதாத்ரு விஷயே காத்யாயனி. ஸோ காத்யாயனருங்கிற ரிஷியோடு பெண்ணாக சில இடங்களில் சொல்கிறா. சில இடங்களில் என்ன சொல்கிறான்னு சொன்னான்னா, தேவி இந்த மகிஷாசுரனை கொல்றோச்சே எல்லா தேவர்களுடைய சக்தியை எடுத்துட்டாள். எல்லா தேவர்களோட சக்தியும் எடுத்துண்டு அப்படியே ஆகாசத்தில் பரிமளித்தாள்னு நம்ம தேவி பாகவத்தில் பார்க்குறோச்சோ அப்படி தான் பார்த்தோம் நம்ம. ஸோ தேவி அப்படியே ஆகாசத்தில் நின்றாள், சக்கல பேருடைய அந்த சக்தியை எடுத்துக்கொண்டுன்னு பார்த்தோம். ஆனால் சில இடத்துல என்ன சொல்கிறா, அந்த மாதிரி அவள் வெளியில் வரும்போது வெளிப்பட்ட ஸ்வரூபம் எங்கே வந்ததுன்னா காத்யாயனரோட ஆசிரமத்தில் வந்தாள்னு சொல்கிறான். அதனால காத்யாயனரோட ஆசிரமத்தில் வந்ததுனால அவளை காத்யாயனி அப்படின்னு சொல்கிறா. காத்யாயனி. அப்புறம் காளி. ஸோ காளின்னு சொன்னா தேவி கால ரூபிணியாக இருக்கா இல்லையா, காளிகா தேவியாக இருக்கிறாள் அவள். ஸோ காலத்தையே முடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உடையவள் அவள் காளி. காமகோட்டி கலே அப்படிங்கிற. காமகோட்டின்னு என்னது? காமத்திற்கு எல்லை, எல்லாரும் விருப்பங்களை அடையக்கூடிய எல்லைன்னு வச்சுக்கலாம். இல்லை நம்மளுடைய காமங்கள் எல்லாம் தேவிகிட்ட போய் அடைக்கலமாயிடுறது, அவள்கிட்ட போய் அடங்கிடுறதுன்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட காமகோட்டி ரூபியாக கலேன்னு சொன்னானது கலாரூபிணி. ஸோ ஸ்ரீவித்யாங்கிறது எல்லா கலைகளுக்கும் மேலான கலையாக 64 கலைகளுக்கு அப்பாற்பட்ட கலை ஸ்ரீவித்யா கலைன்றோம். எல்லா கலைகளையும் தன்னுள் அடக்கிய கலை ஸ்ரீவித்யா. மற்றபடி 64 கலைகள் இருக்கு. அந்த 64 கலைகளையும் அவள் தான் ஆக்கினா, சிவன் மூலமாக வெளிக்கொண்டு வந்தான். ஸோ அப்படி கலாரூபிணியாக. கலைன்னு சொன்னானே இனிமையானவளேங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. கலம்னா இனிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்படி இனிமையாக. பாரதின்னு ஒரு பேர் அவளுக்கு. அவளே தான் சரஸ்வதி வேறு இல்லை, அவள் கிடையாது. பாரதினா சரஸ்வதி. பைரவி, பைரவராக சிவன் இருக்கும்போது அவருடைய அர்த்தாங்கினியாக இருக்கும்போது அவள் பேர் பைரவி. இது நாமசாமியம். பவான பவானி, சிவகன சிவா, அப்படி பைரவான பைரவி அப்படின்னு அவளோட பேர் நாமசாமியம். அவளுக்குள்ள அப்படி ஒற்றுமை அது. ஸோ பத்ரன்னா சிவனுக்கு பத்ரன்னு பேர். பத்ரேன்னு சொன்னால் அப்படி மங்களமானவளே. ஷாக்கினி. நம்ம தேவி மகாத்மியம் பார்க்குறோச்சு, அங்கே ஷாக்கம்பரியாக நான் வருவேன்னு சொல்கிறா இல்லையா. ஸோ ஷாக்கினின்னு சொன்னானது எல்லா மரங்கள் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் அந்த ஷாக்கம்பரியாக இருக்கக்கூடிய தேவி அவளை ஷாக்கினி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஷாம்பவினா ஷம்புவுடைய ஒய்ஃபு ஷாம்பவி. ஷம்பு யார்? சிவனுக்கு ஷம்புன்னு பேர் வரும்போது அவளுக்கு பேர் ஷாம்பவின்னு ஆகிடும். ஷம்புனாலுமே மங்களத்தை கொடுப்பவர்ங்கிற அர்த்தம் தான் ஷம்புக்கே அர்த்தம். ஸோ ஷாம்பவினாலும் பத்ரேனாலும் ஒரே அர்த்தம் தான், மங்களங்களே அருள்பவளே. சிவனுக்கு சிவகான்னு பேர் வரும்போது அவள் சிவான்னு பேர். அவளை கூப்பிடுறோச்சோ சிவே அப்படின்னு கூப்பிடுவோம். மங்களமானவளே. பவதீம் ஸ்துவே, அப்படிப்பட்ட உன்னை நான் ஸ்துதிக்கிறேன் மூக்கர் சொல்கிறாருங்க. विदातृ विषये कात्यायनी काली कामकोटि कले भारती भैरवी भद्रे शाकिनी शाम्भवी शिवे स्तुवे भवती. मालिनी महेश चालिनी कांची खेलिनी विपक्ष कालिनी ते शूलिनी विद्रुमशालिनी सुरजनपालिनी कपालिनी நமோஸ்து. மாலினின்னா மாலையோட என்ன மாலை வச்சுட்டு இருக்கா? அக்ஷரமாலா. அதாவது சரஸ்வதி வடிவமாக தேவியை பார்க்கும்போது அவள் கையில் அச்சமாலை வச்சுட்டு இருக்கா. அந்த ருத்ராட்ச மாலையை அவள் கையில் வச்சுட்டு இருக்கா. இன்னொன்று ஆ முதல் சா வரை உள்ள எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் வடிவினலே தேவி. அதனால அந்த அக்ஷமாலினியாக அக்ஷரங்களையே தனக்கு மாலையாக கொண்டவள். அதிலிருந்து தான் சக்கல வார்த்தைகள் வருது. ஸோ அந்த ஆ முதல் சா வரை
அகாராந்த சகார அந்தக, அகார ஆதி சகார அந்தக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அச்சமாலையை கொண்டவளாக, எழுத்துக்களை வடிவமானவளாக, மகேஷ சாலினி, சாலினின்னு அவளை நடத்துபவள். ஸோ தட்சிணாமூர்த்தியாக உட்காண்டிருந்தா மகேஸ்வர் அசையவே மாட்டா, அசையாமல் உட்காண்டிருப்பார். ஸோ அவளை அசைய வைக்கிறவள் சில்லியா, உனக்குள்ள ஒரு அகம் நான் இருக்கிறேங்கிற உணர்வை கொடுத்து, அதுக்கப்புறம் ஓஹோ நான் இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கலாம் இந்த ஜந்துக்கள்லாம் வெளியில் விட்டு அவெல்லாம் அனுகிரகமாக பண்ணணுமே அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த சிருஷ்டியை பண்ணுறதுக்கு அந்த மாயை எடுத்துக்கொள்கிறார். ஸோ அப்படி மகேஷ சாலினி, மகேஷனை அவள் அதாவது ஈஸ்வரை ஈசனாக ஆக்குபவள், அவரை செலுத்துபவள் அப்படி வைக்கலாம். காஞ்சி கேலினி, காஞ்சிபுரத்தில் விளையாடுறா. காஞ்சி கேலினி, காஞ்சிபுரத்தில் விளையாடுறா. விபக்ஷ காலினி, விபக்ஷ காலினின்னா எதிரிகள், விபக்ஷம்னா தனக்கு தன்னுடைய பட்சத்தில் இல்லை எதிரி பட்சத்தில் இருக்கா. அப்போது விமுகமாக இருக்கிறார்கள், தேவியை வணங்காதவர்கள், அவர்களுக்கு காலினி கால ரூபிணியாக இருக்கான்னு அழிச்சு விட்றா, சம்ஹாரம் பண்ணுறா. ஸோ எதிரிகளை, தனக்கு பக்தி செலுத்தாதவர்களை, ஆங்கார ஸ்வரூபமுடைய ராட்சசர்களை சம்ஹார ஸ்வரூபிணியாக இருக்கிறாள். ஷூலினி, ஷூலின்னு சூலத்தை கையில் எந்தவள், எதுக்கு? சம்ஹாரத்துக்காக வேண்டி, சம்ஹாரம் பண்ணுறங்கிற இண்டிகேஷனை காட்டுறதுக்கு. ஸோ எல்லாரும் அடங்கி இருங்கள்னு சொல்கிறா தேவி இன்டெரக்டாக. ஸோ அப்படி சம்ஹார சக்தியாக சூல வடிவத்தை சூலத்தை தன் கையில் ஏந்தி கொண்டிருக்கிறாள். வித்ருமசாலினின்னு அர்த்தம். வித்ருமன்னா பவழம். ஸோ பவழம் போன்ற நிறத்தை உடையவள் வித்ருமசாலினி. ஸோ பவழம் போன்ற நிறத்தை கொண்டவள், அதனால வித்ருமசாலினின்னு பேர். ஸோ சுரஜன பாலினி, சுரஜனன்னு தேவர்கள். எப்போவுமே தேவர்களுக்கு கஷ்டம்னு உடனே தேவி ஓடி வந்துடுவாள் அவளை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அவர்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவள், ரட்சிக்கக்கூடியவள் பாலினி. கபாலினி, தேவியும் கையில் மண்டையோடு ஏந்தின்னு இருக்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே சிவனோட அர்த்தாங்கினி. அப்போ சிவன் கபாலோட கையில் வச்சுட்டு இருக்கான்னு தேவி கையிலையும் கபால ஓடி இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ கபாலி என்பவருடைய மனைவி, கபாலத்தை கையில் ஏந்திய சிவனுடைய மனைவி, அதனால கபாலினி. அவளும் கபாலத்தை கையில் ஏந்திட்டு இருக்காள்னா சிவன் என்னெல்லாம் வச்சுருக்காரோ அதெல்லாம் அவள் அர்த்தாங்கினியாக இருக்கிறதுனால அவளுக்கு அது பொருந்தும். அப்படிப்பட்ட கபாலினியாக தே நமோஸ்து, அப்படிப்பட்ட உன்னை, உனக்கு நமஸ்காரம். மாலினி மகேஷ சாலினி காஞ்சி கேலினி விபக்ஷ காலினி தே சூலினி வித்ருமச்சா ஷாலினி சுரஜன பாலினி கபாலினி நமோஸ்து. தேசிகி கிம் சங்கே தத்தாத்ருக்தவனு தருணிம உன்மேஷः காமாக்ஷி சூலபாணேஹே காமாகம சமய யஜ்ஞ தீக்ஷாயாம். காமாட்சி, ஹே காமாட்சி, சூலபாணேகே காம ஆகம தந்திரம். அதாவது சூலபாணியார், சூலத்தை கையில் ஏந்திய சிவன், பாணின கை. ஸோ சூலத்தை கையில் ஏந்திய சிவனுடைய காம ஆகம சமய. ஸோ ஆகம காம தந்திர சமயம்னு சொல்லலாம், காம ஆகம சமயம்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். காம ஆகமம்னா அந்த காம சாஸ்திரம், அதாவது ஸ்ருங்கார சாஸ்திரம். இதுவும் இந்த 64 கலையில் ஒரு கலை தான் ஸ்ருங்காரங்கிறது. ஸ்ருங்கார சாஸ்திரத்தை உண்டாக்குறதுக்கு அது ஒரு 64 கலைக்குள்ளே அடக்க ஒரு கலையாக இருக்குது. ஸோ இந்த காமக்கலையை இப்போ சிவனுக்கு சொல்லி கொடுத்து அவர் சிருஷ்டி பண்ணி ஆகணும். இப்போ அவர் தான் 64 கலையை உண்டாக்க போகிறார். அப்போ அவருக்கு யார் டீச்சரு? தேவி தான் டீச்சரு. ஸோ அதனால காம ஆகம சமய யஜ்ஞ தீட்சாயாம். ஸோ அதுக்கு ஒரு யஜ்ஞ தீட்சை எடுத்துகிட்டு உட்காண்டிருக்கார். நான் கற்றுக்கிறேன், நீ சொல்லிக் கொடுமா அப்படின்னு தேவியை பார்த்து யஜ்ஞ தீட்சையில் உட்காண்டிருக்கார். அந்த சமயத்தில் அந்த காமசாஸ்திரம் படிக்கிற நேரத்தில் தேசிக இதி கிம் சங்கே, நான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, நீ தான் டீச்சர் இல்லையா? தேசிகான்னா வாத்தியார்னு அர்த்தம். தேசிகா, ஆச்சாரியா, குரு, பல வார்த்தைகள். ஒரு ஸ்டேஜ் குருவுக்கு ஒரு ஸ்டேஜில் உள்ள குருக்கு ஒரு பேர். ஸோ தேசிக இதி கிம் சங்கே, நான் வந்து ஆச்சரியமாக பார்க்குறேன், நீ தான் அவருக்கு இந்த யஜ்ஞ தீட்சையில் இருக்கும்போது சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரா நீங்கள் தான், நீ தான். தத்ராதிருக் தவத்து தருணிம உன்மேஷக, உன்னை பார்த்தா அப்படி தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா உன்னுடைய அந்த காமக்கலையை இது பண்ணும்போது எப்போவுமே டீச் பண்ணுறோச்சே அந்த இங்கிதத்தால் டீச் பண்ணணும், பாடி லாங்குவேஜால் டீச் பண்ணணும், வார்த்தையால் டீச் பண்ணணும், இப்படி பல விதமாகவே புரிஞ்சுக்கணும், குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் எப்படியாவது. ஸோ அப்படி புரிய வைக்கிறதுக்கு நீ யுவதியாக சிங்கார ரூபிணியாக நீ எழுந்திருக்கிறாய். தருணிம உன்மேஷக, அப்படி இள வயதோடு உன்மேஷமாக அப்படி மேலாக வளர்ந்த ஒரு சிங்கார ரூபத்தோடு நீ இருக்கிறாய். அதை பார்க்கறதுனால எனக்கு அப்படி தோன்றது, நீ தான் டீச் பண்ணுறியோன்ட்டு சொல்கிறேன்.
कौशिक इति किं शङ्के तत्तादृक्तवदनो तरुणिम उन्मेषः कामाक्षी शूलपाणेः कामागम समय यज्ञति दीक्षायाम् वेदण्ड कुम्भडम्बर वैदण्डित कुचभर आर्तमध्याय कुङ्कुमरुचे नमस्यां शङ्करनयन अमृताय रचयामः. ஸோ வேதண்டானா யானைன்னு அர்த்தம். வேதண்டம்ங்கிறது யானைக்கு ஒரு பேர். ஸோ வேதண்ட கும்பன்னு சொன்னால் மஸ்தகம், யானையோட மஸ்தகம் நல்ல பொருசாக இருக்கும் இல்லையா, யானையோட மஸ்தகம். ஸோ டம்பரன்னு ஒரு ஆடம்பரமாக இருக்குது, அதோட அழகாக இருக்குது அந்த மஸ்தகம், யானையோட மஸ்தகம். அதை இவன் என்ன பண்ணுறா, வைதண்டிக்கான்னுட்டான். வைதண்டிக்கான்னு சொன்னான்னா நார்மலாக எப்படி இந்த வார்த்தை எப்படி வருதுன்னு சொன்னான்னா விதண்டாவாதம்னு சொல்கிறோம் இல்லையா. விதண்டாவாதம் எப்போ பண்ணுவா, மேட்ரே இருக்காது, சும்மா என்னவாவது பேசணுமே, அவனுக்கு எப்படியாவது அவனோட பாயிண்ட்டை நெகட் பண்ணணுமே அப்படி சொல்லிட்டுப்பா, ஒரு சாரமே இல்லாமல் ஏதோ விதண்டாவாதம் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு பேர் விதண்டாவாதம்னு சொல்லுவோம். நம்ம சாரமே கிடையாது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி வைதண்டிக்கான்னு சொன்னால் இங்கே என்னாச்சு, அது ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிடுறாளாம். தேவி இந்த மஸ்தகத்தோட அழகு, இந்த யானையோட மஸ்தகம் இவ்வளோ அழகாக, இவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்கே, அதை வைதண்டிக குச்சபர, குச்சன்னா அவளுடைய அவளுடைய ஸ்தனங்கள், அந்த ஸ்தனபாரம் இந்த மஸ்தகத்தை விட நல்ல பெரிய பாரமாக அழகாக இருக்கிறதுனால இது ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுது. யானையோட மஸ்தகத்தோட அழகு வைதண்டிகமாக ஆயிடுறதுன்னு நத்திங், நோ மேட்டர் அப்படின்னு ஆயிடுறதான் அது. ஆர்த்தமத்தியாய, இப்போ என்னாச்சு, இந்த குச்சபாரமாக இருக்கா, பயங்கரமாக பாரமாக இருக்கா, அப்போ மத்தியாய இடுப்பு, அந்த இடுப்பு என்ன ஆகுது, ஆர்த்தமாகிடுது, ரொம்ப பீடிக்கப்படுறது. இந்த வெயிட்டை தாங்கணுமே, இந்த இடுப்பு தானே தாங்கணும், இந்த ஒடிஞ்சு விழுற இடுப்பாக வேற இருக்கு, இது எப்படி தாங்கும், அதனால பீடிக்கப்பட்டு இருக்கிறாயோ கேட்குறாரு மூக்கறிங்க. குங்கும ருச்சே, குங்கும ருச்சேன்னு என்னது, தேவி கலர், ருச்சன கலர். ஸோ குங்கும கலரோடு இருக்கக்கூடியவள்னு என்னது, போன வாட்டி வித்ரும கலர்னு சொல்லிட்டாரு, பவழ கலரில் இருக்கேன்றார். இப்போ குங்கும ருச்சேன்னு, குங்கும ராக சோனேன்னு எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிவந்த கலரை உடைய அந்த தேவி, சிவந்த கலரோடு இருக்கக்கூடியவள். சங்கர நயன அமிர்தாய, சங்கரனுடைய கண்கள், சிவனுடைய கண்களுக்கு அமிர்தமாக இருக்காளாம் தேவி. அப்படி அமிர்தமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்யாம் ரச்சயாமக, உனக்கு நாங்கள் நமஸ்காரத்தை செய்கிறோம்னு சொல்கிறோம். शङ्करनयन अमृताय रचयामः. राधे कृष्ण. अधिक अंचितमणि काञ्चन काञ्चीम् अधिक अंचि काञ्चिदद्राक्षम् अवनत जन अनुकम्पाम् अनुकम्पा अनुकूलम् अस्मदनुकूलम् அனுகூலம். அது மாதிரி அதிகாஞ்சி, அதிகாஞ்சி காஞ்சித். ஓ, செகண்ட் லைன்ல அதிகாஞ்சி நேடு. கரெக்ட், அதிகாஞ்சி காஞ்சித் ஃபர்ஸ்ட் லைன்ல மேல். ஓகே. அதிக அஞ்சிதா, அஞ்சிதான்னு சொன்னாலே ரொம்ப அமைப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப நல்ல அழகாக அமைப்பாக அமைஞ்சதுன்னா அதுக்கு அஞ்சிதான்னு சொல்லுவோம். ஸோ அதிக அஞ்சிதா, நல்ல அமைப்பாக அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் அந்த காஞ்சிபுரம். மணி காஞ்சன காஞ்சியும், தேவி என்ன பண்ணிட்டு இருக்காளாம், மணின்னா ரத்ன கற்கள், காஞ்சனன பொண்ணு. ஸோ பொண்ணில் ரத்னம் எல்லாம் பதித்த காஞ்சியும் சொன்னால் ஒட்டியானம்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த ஒட்டியானத்தை அணிந்து கொண்டு, அது ரொம்ப அமைப்பாக இருக்குது தேவியோட உடம்புல, அந்த ஒட்டியானம் அவ்வளோ அழகாக இருக்காம். அப்படி அமைந்த அந்த பொன்னில் மணியை பொருத்திய அந்த ஒட்டியானத்துடன் அதிகாஞ்சி, காஞ்சிபுரத்தில், அந்த காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாள் அவள் அதிகாஞ்சி. காஞ்சி தத்ராட்சம், என்ன ஏதுன்னு வர்ணிக்கவே முடியாத ஏதோ ஒன்று, காஞ்சித் ஏதோ ஒன்று, அப்படிப்பட்ட அந்த தேவியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த அம்மையை நான் அத்ராட்சம் நான் பார்த்தேன் சொல்கிறாருங்க. ஸோ தேவி காட்சி கொடுத்துருக்கா இல்லையா, அதனால சொல்கிறாரு வேறு. ஸோ ஒட்டியானம் அமைந்து, அது மட்டும் இல்லை, அதிகாஞ்சினாலே அது காஞ்சியில் வசிக்கிறாங்கனாலே ஒட்டியானம் எப்படி சென்டரில் இருக்கும், தேவியோட சென்டரில், உலகத்தோட சென்டரில் காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரத்தில் அதோட சென்டரில் தேவி உட்காந்துருக்கா. ஸோ அப்படி அப்படிப்பட்ட தேவியை நான் பார்த்தேன். அவனத ஜன, வணங்கக்கூடிய மக்கள்,
அவனை தமிழனது நமஸ்காரம் பண்ணி வணங்கக்கூடியவர்களுடைய ஜன அனுகம்பாம். அனுகம்பான்னா இரக்கம்னு ஒரு அர்த்தம், தயைன்னு ஒரு அர்த்தம். ஸோ அனுகம்பா. ஸோ தேவி வந்து தயையோடு யார் யார் தன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு இரக்கத்தோடு இருக்கிறாள். அனுகம்பாம் அப்படிப்பட்ட தேவி. அனுகம்பா அனுகூலம். கம்பாங்கிறது இங்கே கம்பா கம்பான்னு பிரிக்கணுங்க. அப்போ கம்பா கம்பை நதிக்கரையின் பக்கத்தில் அணுனா அதுக்கிட்ட, அனுகூலம் அதனுடைய கரையில், கூலம்னா கரை. ஸோ கம்பை நதி ஓடுறது அந்த காஞ்சிபுரத்தை ஒட்டி, அதனால காஞ்சிபுரமாகப்பட்டது கம்பை நதிக்கரையில், அதோடைய கரையில் இருக்கிறது. அந்த இடத்துல அஸ்மத் அனுகூலம்னு இங்கே வந்து அனுகூலம்ங்கிறது என்னது, நமக்கு அனுகூலமாக நமக்கு வேண்டியதெல்லாம் தந்துண்டு ரொம்ப அனுகூலமாக இருக்கா. அப்படி அனுகூலமாக இருக்கக்கூடியவள், அதனால அனுகூலமாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ நமக்கெல்லாம் அனுகூலமாக அந்த தேவி காஞ்சிபுரத்தில் உட்காண்டிருக்கா. என்ன ஒரு கவித்துவம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு பாருங்க. काञ्चित् अद्राक्षम् अवनत जन अनुकम्पा अनुकूलम् अस्मत् अनुकूलम् परिचितकम्पातीरम् पर्वतराजन्य सुकृतसन्नाहम् परगुरुकृपया वीक्षे பரமசிவ உத்சங்க மங்களாபரணம். பரிச்சித கம்பாதீரம். பரிச்சித்தம்னு என்னது, செலக்டட்னு அர்த்தம். பரிச்சித்தம்னு சித்தம்னு என்னது, பொறுக்கிறதுன்னு அர்த்தம். பரிச்சித்தம்னு நல்லா செலக்ட் பண்ணி தேவி என்ன பண்ணிருக்கா, அங்கே போய் உட்காந்துருக்கா. ரொம்ப பரிச்சயமான இடமா வச்சுட்டு இருக்கா. ரொம்ப செலக்ட் பண்ணி கம்பா நதிக்கரையில் உள்ள அந்த இடத்த செலக்ட் பண்ணி தேவி உட்காந்துருக்கா. பர்வத ராஜன்ய சுக்ருத. பர்வதராஜா யாரு, இமவான், ஹிமாலயா மவுண்டன்ஸு. இமவானுடைய ஜன்யா, அவருக்கு பிறந்த மகள், அவருக்கு பிறந்த சுக்ருத சன்னாகம்னுட்டார். அவருக்கு பிறந்த மகள்னா கூட அவருடைய புண்ணியமே வடிவாக வந்திருக்கு. இப்போ சுக்ருதம்னா புண்ணியம். அவர் செய்த புண்ணியம் வந்து ரெட்டியாக வந்திருக்கு. சன்னாகம்னா ரெடினஸ். ஸோ அவருடைய புண்ணியமே உருவெடுத்து ஒரு தேவியாக அவருடைய மகளாக வந்திருக்கு. அவள் என்ன பண்ணியிருக்கா, இந்த காஞ்சிபுரத்தை தனக்கு இடமா செலக்ட் பண்ணி உட்காந்துருக்கான். பரமசிவ உத்சங்கம்னா மடின்னு அர்த்தம். ஸோ தேவி வந்து என்ன பண்ணிருக்கா, இடது மடியில் தான் உட்காந்துருப்பாள். பகவானுடைய இடது மடியில் விட்டிருப்பாள். ஸோ அப்படி பரமசிவ உத்சங்க, சிவத்தை கொடுக்கக்கூடிய, மங்களத்தை கொடுக்கக்கூடிய சிவனுடைய மடியில் மங்கள ஆபரணம், மங்களமான ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கா. சிவனோட மடிக்கே ஒரு ஆபரணமாக இருக்கா தேவி உட்காந்துருக்கிறது. அவருக்கு ஒரு ஆபரணம் போட்ட மாதிரி இருக்குது. அப்படி ஆபரணமாக இருக்கக்கூடிய அவளை பரகுரு கிருபையா வீக்ஷே. பரமகுரு, ஒரு குரு இருக்கணும். அந்த குருவோட அருள் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்கும். ஸோ என்னுடைய குருவுடைய கிருபையால் நான் அவளை பார்க்கிறேன். அகம் வீச்சே, நான் பார்க்கிறேன். पर्वतराजन्य सुकृतसन्नाहम् परगुरुकृपया वीक्षे परमशिव उत्सङ्गमङ्गलाभरणम् दग्धमदनस्य शम्भोः प्रतीयसीं ब्रह्मचर्यवैदग्धीम् तव देवी तरुणिमश्री चतुरिमपाकः न चक्षमे मातः. தக்த மதனசிய. ஸோ மதனசிய தக்தக யாரு, மதனனை எரித்தவர். மன்மதனை தக்தம்னா எரிக்கிறது. ஸோ மன்மதனை எரித்த சிவன் சம்போஹோ. அப்படிப்பட்ட சம்புவுடைய பிரம்மச்சரியத்தில் உட்காந்துருக்கார். தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருக்கும் போது தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்துருக்க அவரை பிரதீயசியம் பிரதீயசியம்னு ரொம்ப குண்டானு நடத்த, ரொம்ப விஸ்தாரமான ஒரு பிரம்மச்சரியம். அதை கண்ணே திறக்க மாட்டார். அப்படியே தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அப்படியே அப்படியே சிலையாட்டமாக உட்காந்துருக்கார். அவர் கல்லால மரத்தின் கீழ் தானே உட்காந்துருக்கார். அப்படி கல்லாலமரம், அந்த ஆலமரமே கல்லாலம்னு பேருது. அப்படி ஆயிடுது. ஸோ அப்படிப்பட்ட பிரம்மச்சரியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய, விஸ்தாரமான பிரம்மச்சரியத்தோடு உட்காந்துருக்கக்கூடிய சம்புவனுடைய வைதக்திம்னுட்டார், எரித்த வழின்னுட்டார். அவருடைய பிரம்மச்சரியத்தை எரிச்சு விட்டாய். மன்மதனை எரிக்கிற சாமர்த்தியம் சிவனுக்கு இருந்தது. ஆனால் சிவனுடைய பிரம்மச்சரியத்தை எரிக்கிற சாமர்த்தியம் யாருக்கு இருந்தது, தேவிக்கு தான் இருந்தது.
ஸோ அந்த பிரம்மச்சரியத்தை உடைச்சி அவரை சிருஷ்டி பண்ண வச்சான். ஸோ வைதக்தீம்னு சொன்னான்னா எரித்தவளான நீ. நார்மலாக வைதக்தீம்னு சொன்னால் சில இடத்துல வறுத்த ஒரு கடலைக்கு வைதக்தான்னு சொல்கிறோம், வறுத்த கடலைன்னு. அப்படின்னா சாமர்த்தியம் உடையவள்ங்கிற அர்த்தத்துலையும் வருவாங்க. ஸோ தவதேவி தருணிமஸ்ரீ, உன்னுடைய யுவதியோடு அந்த இள வயசில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், ஒரு அழகு, அது உன்னுடைய தேவி, நீ உன்னுடைய தருணிமஸ்ரீயோட இளவயதோட அழகுனோட கூட சதுரிம பாக்கக, சதுரிமான்னு சொன்னாலே எனது ரொம்ப சாமர்த்தியம். ஸோ உன்னுடைய சாமர்த்தியத்தை அது விளைஞ்சு வந்திருக்கு. அந்த விளைந்த சாமர்த்தியத்தை அந்த இளவயதோட மதர்ப்புன்னு சொல்லுவோம், செழுமை, அதனால அந்த சாமர்த்தியம் உனக்கு வந்திருக்கு. அவருடைய பிரம்மச்சரியத்தை எடுத்து நீக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உனக்கு வந்திருக்கு. ந சக்ஷமே மாதக, ஸோ எங்களால் சொல்லவே முடியாது. ஆச்சேன்னு சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அகம் ஆச்சே அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன்னு அர்த்தம். ஸோ ந சச்சமேன்னு சொன்னான்னா ந ஆச்சமேன்னு புரிஞ்சுக்கணும். என்னால் அதை வர்ணிக்கவே முடியாது. அம்மா உன்னுடைய அந்த சாமர்த்தியத்தையோ உன்னுடைய அந்த பிரம்மச்சரியத்தை அவருடைய இதை எரிக்கக்கூடிய சாமர்த்தியத்தையோ என்னுடைய சொற்களால் என்னால் எப்படி வர்ணிக்க முடியும் அப்படின்னு மிரண்டு நிற்கிறார் மூக. रक्तवदनस्य शम्भोः दीयसी ब्रह्मचर्यवैदग्धीं तव देवी तरुणिमश्री चतुरिमपाकः न चक्षमे मातः. श्री ललिता परमेश्वरी नमः.